அறுசுவையும் ஆரோக்கியமும். வணக்கம் நேர்களே, வாஷிங்டன் ஆப்பிள்ஸ் பிரசன்ஸ் அறுசுவையும் ஆரோக்கியம்ல நல்லா சிந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்பிள் ஹல்வா. இன்கிரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணலாமா? Hi Arvind. Hello viewers. So welcome to Washington Apple Presents அறுசுவையும் ஆரோக்கியமும். ஆமா, இங்க பார்த்தாலே நீங்க கலர் ஆப்பிள்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலா இது வந்து இந்த ஆப்பிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஹல்வான்னு பண்ண போறோம். ஏன்னா ஆப்பிள்ஸ் வந்து எப்பவுமே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு டிஃப்ரெண்டா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஹல்வாக்கு எதுக்கு நீங்க வந்து ஆப்பிள்ஸ் எடுத்துருக்கீங்க? அது வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். அதை வந்து நான் ஒண்ணுன்னா நான் சொல்றேன். அதுக்குள்ள நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ தேவையான இன்கிரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நேர்களே. ஆப்பிள்ஸ், நெய், சின்னமன் பவுடர், வெனிலா எசன்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம் பருப்பு, வால்நட், பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு. ஸோ இது எல்லாமே இதுக்கு தேவை. சரியா? இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து இந்த மாதிரி இந்த ஆப்பிள்ஸை நிறைய வந்து நான் பொடியாக வெட்டி வச்சிருக்கேன் நான். இதில் வந்து நிறைய ரெட் ஆப்பிள்ஸ் இருக்கு, ரெட் டெலிஷியஸ் ஆப்பிள்ஸ் இருக்கு, கிரீன் ஆப்பிள்ஸும் இதில் நிறைய இருக்கு. ஓகேயா? ஸோ இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். நான் இதை வந்து தோலியோட தான் அரவிந்த் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னாக்கா இதுல வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து ஸ்கின்னோடய எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் ஏன் ஆப்பிள்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா சொல்றது இல்லை இல்லையா, ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால வந்து இதை வந்து டெய்லி பேசிஸ்ல ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து சாப்பிட்டா ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷன், அப்புறம் ஆர்ட்ரியில பிளட் கிளாகிங், அதே மாதிரி வந்து ஈவன் அல்சைமர் டிசீஸை கூட ப்ரிவென்ட் பண்றதுக்கு நிறைய இதுல ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. அதனால வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒவ்வொரு தரமும் நம்ம சும்மா ஆப்பிள நம்ம சாப்பிட்டுட்டு வெட்டி தானே நம்ம சாப்பிட்றோம், இல்ல ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சிட்டு போலாம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி டெய்லி பேசிஸ்ல இன்னும் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இது ஆக்சுவலா வந்து ஈவன் ஹார்ட் ஹெல்த்தின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இதுல வந்து சோடியம் இஸ் ஆல்சோ வெரி லெஸ் அண்ட் மோர் ஆஃப் பொட்டாசியம். சோடியம் இன்ஃபேக்ட் ஜீரோல இருக்கு, கொலஸ்ட்ரால் இதுல ஜீரோ. சோ அதனால வந்து இன்ஃபேக்ட் ஈவன் வந்து இப்ப நீங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரீங்க, காருக்குள்ள அப்படி 2 ஆப்பிள், இந்த மாதிரி வாஷிங்டன் ஆப்பிள்லாம் நிறைய நாளுக்கு அப்படியே இன்டாக்டா இருக்கும். சோ அந்த மாதிரி 2 ஆப்பிள் நீங்க கார்ல போட்டு வச்சீங்கன்னா கூட டிராபிக்ல நிற்கும் போது ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சீங்கன்னா ஜாம் மசில்ஸ்க்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆனா இதுல நீங்க வந்து ஃபைபர்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, தட் திங் ஆக்சுவலி தட் இஸ் a very valid point. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபைபர் ஃபார் டெய்லி யூஸ் இஸ் ரியலி ரிக்வயர்ட், லைக் ஃபார் நார்மல் டைஜஷன் அண்ட் ஆல். ஸோ நீங்க ஒரு ஆப்பிள் ஈவன் 1 ஆப்பிள் சாப்பிட்டா கூட, ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் சாப்பிட்டா கூட you'll get around 5 to 10 grams of fiber னு இது சயின்டிஸ்ட் say. And day to day basis la how much of fiber you need? Day to day basis la you need mostly about 30 to 35 grams of fiber per day. So like அது என்னன்னா இது நீங்க சாப்பிட்டா ஒரு head start மாதிரி கிடைச்சிரும் fiber diet. Very good. So அதனால வந்து இது டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கனாலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இல்லையா? சோ ஓகே, சோ இப்போ நம்ம பேசிட்டே போது இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம், அதை பல்ப் ஆக்கிக்கலாம். சோ இப்ப அரவிந்த் இதை நம்ம எடுத்து இதுல அரைச்சிக்கலாம் நம்ம. ஓகே, இப்ப இது ஆப்பிள்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஃப்ரூட்டுங்கனால நல்லா ஒரு செமியா பாயில் ஆனாலே போதும். ஏன்னா அதை பல்ப் ஆக்கிட்டு நம்ம அதை அப்படியே நம்ம எடுத்து வதக்கி நம்ம ஹல்வா மாதிரி போட போறோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா பல்ப் ஆயிருக்கு. இந்த ரிமைனிங் இதையும் நம்ம போட்டு அரைச்சிடலாம். இது இப்போ நம்ம வந்து பாயில் பண்றதுனால மோஸ்ட் ஆஃப் த இது தட் இஸ் லைக் sugar content waterலயே almost not all but most of sugar contents will come out in water. So நம்ம வந்து water add பண்ணாம இருக்குது நம்ம பெட்டர், நம்ம பாயில் பண்ண வாட்டரை.
ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வாட் எவர் எக்ஸ்ட்ரா சுகர் வந்து இதுல ரிமூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறீங்க. ஓகேயா? ஸோ அதனால வந்து வி கேன் ஈவன் இது ஆக்சுவலா ஜூஸ் மாதிரி ஒரு சூடான ஜூஸ் மாதிரி கூட குடிச்சிக்கலாம் போல இருக்கு. ஓகே, நான் இப்போ இதையும் நான் வந்து எடுத்து பிளெண்ட் பண்ணிடுறேன். அரவிந்த், நம்ம இந்த பல்ப் இதுல ஆட் பண்ணிடலாம். இதுல வந்து இந்த பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம். சினமன் பவுடர். சினமனும் ஆப்பிளும் ரொம்ப நல்லா கோ வெரி மச் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதோட டேஸ்டும் ஒரு யூனிக் டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் ஹல்வால ரொட்டீனா ஏலக்காய் மாதிரி இல்லாம இது வந்து ஒரு மசாலா மாதிரி லைக் நல்ல சினமன் ஃபிளேவர் ரொம்பனாக்கா. பிளஸ் இப்போ வந்து சினமன்லயும் வந்து நிறைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு இதா இருக்கும். அண்ட் ஆப்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம we have done another good thing என்னன்னா ஆப்பிள்ஸ் வந்து தோலியோடயே எடுத்துருக்கோம். so the even not even a small amount of fiber content will be lost. So அதனால வந்து whatever ஹல்வா டெசர்ட்டா இருந்தாலுமே வந்து இதுல நம்ம இந்த ஆட் பண்ணி தான் நம்ம பண்றோம். இப்போ அரவிந்த் இதை பாத்தீங்கன்னாக்க நல்லா எவ்வளவு திக்கா இருக்கு இல்லையா? சரி, சம்டைம்ஸ் வந்து நேரடியா உங்களுக்கு அது பை சான்ஸ் கொஞ்சம் ரொம்ப கொலகலான்னு ஆயிருந்ததுன்னா நீங்க சூஸ் பண்ற ஆப்பிள் பர்டிகுலரா கொலகலான்னு இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் லைட்டா கார்ன்ஃபிளவர் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ இது வந்து நல்லா என்னோட ஆப்பிள் நல்லா ஜூஸியா நிறைய பெக்டின் இருக்கிறதுனால இது வந்து நல்லா எனக்கு திக்கா வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பிள் லைக் யூ செட் இல்ல சில ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி எந்த ஆப்பிள் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணணும் ஆக்சுவலா? இப்போ இதுக்கு வந்து பொதுவாவே நம்ம வீட்டுக்கு சூஸ் பண்ணும்போது நல்ல ஃபர்ம் ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்ல யூனிஃபார்ம் கலர் அண்ட் நோ பிரவுன் ஸ்பாட்ஸ், கொழகொழப்பு எதுவும் இருக்கக்கூடாது, நீங்க மட்டும் ஒரு சாஃப்ட் ஸ்பாட்னு இருக்கக்கூடாது. நல்ல ஃபர்ம் ஆப்பிள்ஸா இருக்கிறது ஒரு ஆல்வேஸ் குட். அண்ட் இது ஈஸியா நம்ம ஸ்டோரிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வச்சுக்கலாம். லைக் இன்னும் லைக் ஈஸியா ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம், வெளியில ஒரு நாளுக்கு ஈஸியா தாங்கும் அது. சரியா? ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் இந்த இப்போ நம்ம டிராஃபிக்ல போகும்போது வண்டியில போடலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? இதுல ஒண்ணுமே இஷ்யூ கிடையாது. லைக் அது பாட்டுக்கு நம்ம நார்மலா அதை வச்சுக்கலாம். அது சோ நம்ம வந்து இப்போ இதுல வந்து நம்ம யூஸ்ட் போத் ரெட் அண்ட் கிரீன் ஆப்பிள். சோ இப்போ அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னது? இப்போ ரெட் ஆப்பிள் வந்து ஆஃப் கோர்ஸ் நான் வந்து கிரீன் ஆப்பிள் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஒரு அதோட வைட்டமின் கண்டென்ட்டும் இதுல வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரெட் தான் மேக்ஸிமலா எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ பேசிக்லி கிரீன் ஆப்பிள்ஸ் ஆர் கிரானி ஸ்மித் ஆப்பிள்ஸ் அது குக்கிங் பர்பஸ்க்கு லைக் ஆப்பிள் பை இப்படிலாம் பண்ணும்போது வந்து வெரி குட் அண்ட் நல்ல புளிப்பு தன்மை இருக்கும். ஓகே, ரெட் ஆப்பிள்ஸ் வந்து மோர் ஜூசி, மோர் ஸ்வீட் அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால அந்த டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, சலாடுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த ரெட் ஆப்பிள்ஸ் ஆர் வெரி குட். இப்போ நம்ம அரவிந்த் நம்ம வந்து இந்த பவுடர்ட் சுகரை கொஞ்சம் ஸ்வீட்டனிங்க்கு ஆட் பண்றோம். இதெல்லாம் வந்து அளவு அப்படின்னு நம்ம கேட்டாக்கா உங்களுக்கு தேவையான அளவு. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா இப்போ நம்ம இதையே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இது நம்மளுக்கு தேவையான அளவு நல்ல ஸ்வீட்டாவே இருக்கும். ஏன்னா இந்த ஆப்பிள்ஸே நல்ல ஜூசி ஆப்பிள்ஸ் இல்லையா? ஸோ யூ டோன்ட் நீட் ஆக்சுவலி உங்க இஷ்டம். லைக் சி சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒரு ஸ்வீட் வந்து சில பேருக்கு தட் இஸ் தேர் டங்கோட இதுதான். தட் இஸ் சில பேருக்கு ஸ்வீட் இருந்தா கூட இல்லன்னு சொல்லி அவங்க என்ன வேணும்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ இதில் கொஞ்சோண்டு நெய்யும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதை கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் அரவிந்த், யூனோ எங்க இந்த ஆப்பிள் வந்து ஒரிஜினேட் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆப்பிள் யூசுவலா நம்ம நார்த் ஆஃப் இந்தியால நிறைய இருக்கும். மேபி அது க்ளோஸா லெட் மீ கெஸ் கஜகிஸ்தான். எக்ஸாக்ட்லி, கஜகிஸ்தான்ல சில்க் ரூட்ல கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். சோ அந்த மாதிரி தான் உற்பத்தி ஆச்சு. சோ அதனால வந்து யுஎஸ்க்கு வந்து ஒரு ஃபுட் ஃபேக்ட். கரெக்ட். சோ இத நான் இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே, ஓவர். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஒரு ஷேப்ட் வெசல்ல வந்து நம்ம செட் பண்ணி, பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ சூடோட சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட். செட் பண்ணி ஸ்கொயரா வந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து ஐ ஹேவ் சோ மெனி டிஃப்ரெண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இங்க.
இது cashew nuts. Okay. So these will come to the finishing steps. Decoration and garnishing. Pista இருக்கு. And then some walnuts are also there. நீங்க தான் full தமிழ்நாடுலயே renowned for finishing touches. Okay. And then இது badam. And then of course color factor is also very important இல்லையா? Green. இதுல வந்து apricots கொஞ்சம் இருக்கு. And then green அப்புறம் வந்து orange. Okay. So it's done now. Okay. சூப்பரான ஒரு ஆப்பிள் ஹல்வா உங்களுக்கு ரெடி. அண்ட் இது அப்படியே வந்து கெஸ்ட் வரும்போது அழகாஜா அப்படியே ஸ்கூப்பா எடுத்து அவங்க அழகா சாப்பிட்டுக்கலாம். சோ நம்ம இப்ப இந்த டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா கட்டாயம். நம்ம இப்ப சூடோட சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஓகே ஷூர். இது வந்து கொஞ்சமா உங்களுக்கு வித் லாட் ஆஃப் டெக்கரேஷன். ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. ஓகே. Here you go. Thank you. Okay. ரொம்ப நல்லா இருக்கு. சுகரும் ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ நான் கட்டாயம் செஞ்சு பாருங்க. I'm sure you're really going to love it. And மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த பகுதியில டாக்டர் வி நாகராஜனோட நிறைய டிப்ஸ் on apples இருக்கு. Please do continue watching our show and till we meet you again. நன்றி, வணக்கம். Bye. I'm sure நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த எபிசோட் ஆஃப் வாஷிங்டன் ஆப்பிள் பிரசன்ஸ் அறுசுவையும் ஆரோக்கியமும். அண்ட் இந்த பர்டிகுலர் ரெசிபி நீ கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஆப்பிள்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைலா நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஷூர் யூ ஹவ் ரியலி என்ஜாய்ட் இட். அடுத்த பகுதியில் டாக்டர் நாகராஜன் இன்னும் நிறைய குட் ஹெல்தி டிப்ஸ் ஆன் ஆப்பிள்ஸை பத்தி சொல்ல போறாரு. ஸோ டூ கண்டினியூ வாட்சிங் த ஷோ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.